நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயம் மாத்திரம்தான். ஆமென். நாம் மனிதர்களுடைய கரத்தை பிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு நோக்கி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நான் இவங்களை அதிகமாக நான் நம்புகிறேன். எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அப்பா என்னை பார்த்துக்குவாரு, எங்கள் அண்ணன் இருக்காரு, எங்கள் அண்ணன் என்னோட லைஃப் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க, என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, என் கணவன் இருக்கிறாங்க, எனக்கு என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க என்னை பார்த்துப்பாங்க, இல்லைன்னா இன்னார் என்னுடைய லைஃப்பை பார்த்துக்குவாங்க, என்னுடைய பண தேவைகளை இவங்களை சந்திச்சிருவாங்கன்னு சொல்லி நம்முடைய கரம் மனிதர்களுடைய கரத்தை பிடிக்கும் பொழுது அங்க சில நேரத்தில் ஒரு பிரிவினை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க சில நேரத்தில் ஒரு பெரிய பிளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்முடைய கரம் மனிதர்களுடைய கரத்தை பிடிக்கும் பொழுது சில ஏமாற்றங்களை சந்திக்க கூடும். ஆமீன். சில நெருக்கடிகளை சந்திக்க கூடும். நம்முடைய கரம் மனிதர்களை நம்பி இருக்கும் பொழுது சில வேளையில நாம ஏமாற்றப்பட்டிருப்போம், தோல்வியை நோக்கி போய் கொண்டிருப்போம். இவங்களை நம்பின இவங்க ஏமாத்திட்டாங்க, நான் ஜெயிச்சிடலாம் நினைச்சேன், இது எப்படி முடிச்சிடலாம் நினைச்சேன், ஆனா இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது, நம்முடைய கரத்தை ஆண்டவர் பிடிச்சிட்டாருன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தோல்வி என்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வெற்றி தான். நம்ம தோல்விக்கு நேரான பாதையை நோக்கி இது ஒருவேளை கரெக்டா இருக்குமோ, இந்த பாதை ஒருவேளை கரெக்டா இருக்குமோன்னு சொல்லி நமக்கு தோன்ற பாதை நோக்கிலாம் போகும்பொழுது நம்முடைய கரம் இன்னொரு பக்கம் யார் பிடிச்சிருக்கிறான்னா ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். நம்ம வேற வழியா போகும்பொழுது நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவாரு. அது நமக்கு கஷ்டமான பாதையா இருக்கும். ஒருவேளை நமக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கலையே, நமக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கலையே, இது சக்சஸ் ஆகுமான்னு சொல்லி. ஆனா கர்த்தர் நம்மை அழைத்தவர், நம்முடைய கரத்தை பிடித்தவர், அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா.